வளநாட்டு கோட்டைக்குள்ள இருந்த வீரர்களுடைய எண்ணிக்கையையோ தலையூர் படை வீரர்களுடைய எண்ணிக்கையையோ ஒப்பிட்டா அவ்வளவு நேரம் அந்த கோட்டைக்குள்ளிருந்து தாக்கு பிடிக்க வளநாட்டு வீரர்களால எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிற வியப்பு தான் மேலிடும். கோட்டையின் எல்லா திசைகளிலும் உடைப்பெடுத்த பெரு வெள்ளம் போல பாய்ந்து நுழையும் தலையூர் வீரர்களை தங்களுடைய உயிரை கொடுத்து உடல்களை தடைகளாக்கி சில 100 பேர்களால எத்தனை நாளிகை சமாளிக்க முடியும்? அந்த நிலைமையிலும் தலையூர் வீரர்கள் ஏராளமானவர்கள் வளநாட்டு கோட்டைக்குள்ளே பிணங்களா வீழ்த்தப்பட்டாங்க. இருந்தாலும் வெற்றி தலையூர் படையின் பக்கமே இருந்துச்சு. இன்னும் சில நொடிகள்ல கோட்டை முழுவதும் தலையூர் படையின் வசமாகி அந்த எதிரிகள் முத்தாயி பவளாயி இருக்கிற அரண்மனைக்குள்ள நுழையக்கூடும்ங்கிறத அந்த சகோதரிகள் உணர்ந்து கொண்டாங்க. அவங்களோட அரண்மனை காவலர்கள் எதிரிகளை உள்ள அனுமதிக்காம தடுத்திட தங்களுடைய கைகால்களை இழந்தாங்க. சிலர் தலைகளையே இழந்தாங்க. அத்துணை தியாக போர் புரிந்தும் பயனில்லை. தலையூர் படை வீரர்கள் அந்த அரண்மனையையும் சூழ்ந்து கொண்டாங்க. கட்கோட்டை தகர்ந்தது மட்டும் இல்ல, தங்களுடைய கற்பு கோட்டையும் தகர்க்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல நடுநடுங்கி முத்தாயி பவளாயி 2 பேரும் தங்களுடைய அரண்மனையின் மேல் மாடத்துக்கு ஓடுனாங்க. அங்கிருந்து அவங்க வளநாட்டு கோட்டையின் முகப்பை பார்த்த போதுதான் வளநாட்டு கொடி மரத்தை மாந்தியப்பன் தன்னுடைய வாள் கொண்டு வெட்டி வீழ்த்தியதோடு மட்டும் இல்லாம அதை தீ வைத்து கொளுத்தவும் ஆணை பிறப்பித்தான். மான மறவர்களாம் பொன்னரு சங்கரு உயர்த்தி பிடித்த அந்த வீர வெற்றி கொடி பற்றி எரிவதை பார்த்து முத்தாயியும் பவளாயும் பதைத்தாங்க. என்ன செய்யறதுனே தெரியாம திகைத்தாங்க. வளநாட்டு கோட்டை கொடியின் மீது படர்ந்த தீயின் ஜுவாலை அப்படியே முழுமையா முத்தாயியுடைய விழிகள்ல பரவியது மாதிரி அவளோட கண்கள் செவ்வான தோற்றம் அடைஞ்சது. பவளாயி, நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. எதிரிகளின் சக்தியினால் என்னுடையவரும் உன்னுடையவரும் எப்படியோ ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒன்று, அவர்கள் எப்படியும் திரும்பி வருவார்கள். தங்களின் வீரத்தை நிலைநாட்டுவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் வரும்போது அவர்கள் முகத்தில் விழிப்பதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருப்போமா என்பதுதான் சந்தேகத்திற்கு உரியது. பகைவர்கள் நமது அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாலே நம் இருவரின் மானமும் பறிக்கப்பட்டு விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் அதனால் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த முத்தாயி பேசன்னா எழாம திக்கு முக்காடி நின்னா. அதனால் என்ன செய்யலாம்? எதற்கும் நான் தயாரக்கா அப்படின்னு பவளாயி தன்னுடைய சகோதரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறினா. தங்கையோட தலைய கோதி விட்டு கொண்டே முத்தாயி, கவலைப்படாதே பவளாயி, இதோ நான் கண்டுபிடித்து விட்டேன் வழி. நமது வளநாட்டு கோட்டையும் பகைவர்கள் கையில் சிக்கக்கூடாது. நமது மானமும் அவர்களுக்கு முன்னால் சோதனை பொருளாக ஆகிவிடக்கூடாது. அதற்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொன்னவ திடீர்னு பாஞ்சு தூணுல சொருகப்பட்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்தா. இமை கொட்டி திறக்கிற வேகத்துல அங்க தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலைகளுக்கு தீயிட்டா. ஒன்றா இரண்டா, அரண்மனை முழுதும் அழகுற தொங்கி தென்றல்ல தவிழ்ந்தாடிய 100கணக்கான திரைச்சீலைகள்ல தீயின் தாண்டவம். அவை அனைத்துக்கும் அவளே தீயிட்டா. அரண்மனையோட எல்லா பகுதிகளிலும் பரவிய தீ கோட்டையிலும் பரவுச்சு. அரண்மனையை சூழ்ந்து கொண்டிருந்த தலையூர் வீரர்களால அனல் தாங்க முடியல. பின்னோக்கி நகரத் தொடங்குனாங்க. அரண்மனை மட்டும் இல்லாம கோட்டைக்குள்ளும் புயல் வேகத்துல சென்ற தலையூர் படை வான்முட்டை எழுந்த நெருப்பை எதிர்கொள்ள இயலாம கோட்டையை விடுத்து வெளியேறிச்சு. கோட்டைக்கு வெளியில சிறிது தொலைவுல தலையூர் காளியும் செல்லாத்தா கவுண்டரும் தேர் படைய நிறுத்தி வச்சுக்கிட்டு 2 பேருமே ஒரு தேர்ல அமர்ந்து வளநாட்டு கோட்டை எரிந்து கொண்டிருப்பதை கண் கொட்டாம பார்த்து கொண்டிருந்தாங்க. தலையூர் பெரும் படை பின்தொடர குதிரை ஒன்றில அமர்ந்து மாந்தியப்பன் எரியும் கோட்டைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு அவங்க இருவரும் அமர்ந்திருந்த தேருக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தான். தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத வளநாட்டு கோட்டை கொத்தளங்கள் தீக்குளித்து செத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு பெரும் சிரிப்போடு மாந்தியப்பன் மார்த்தட்டி கொண்டான். நமக்கு பயன்படாதது இப்படி அழிந்து போகட்டும் என்று ஆண்டவன் எண்ணினான் போலும். எப்போதும் ஆண்டவன் நம் பக்கம்தான் இருக்கிறான். பரவாயில்லை, எல்லாமே எரிந்து தணியட்டும். அதன் பிறகு வளநாடு நமது வசமானது என்பதை அறிவிக்க இங்கே கொடி நாட்டிவிட்டு திரும்புவோம் அப்படின்னு சொன்னாரு எக்கால குரல்ல செல்லாத்தா கவுண்டர். வளநாட்டு கோட்டையில சூறாவளியுடைய சுழற்சியோடு தீ எரிகிற காட்சி. கோட்டைக்குள்ள இருக்கிற கட்டுமானங்கள் உடைந்து சிதறுவதால ஏற்படுற பயங்கரமான ஒலி.
தீயில சிக்கி மீள முடியாம அங்கேயோ இங்கேயோ ஓடி அலறிடுவோருடைய குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி ஒடுங்கிடுற பரிதாபம். இதுக்கிடையில காளி மன்னனும் செல்லாத்தா கவுண்டரும் அமர்ந்திருந்த தேரினை நோக்கி 2 குதிரைகள்ல மிக வேகமா தலையூர் வீரர்கள் இருவர் வந்து கொண்டிருந்தாங்க. வளநாட்டு கோட்டைய வீழ்த்திய பெருமிதத்துல சிங்கத்தை போல தலைய உயர்த்தி கொண்டே காளிமன்னன் அந்த வீரர்களை பார்த்து, என்ன அவசர செய்தி, ஏன் இந்த பரபரப்பு அப்படின்னு ரொம்ப அலட்சியமா கேட்டா. அரசே, சங்கர் பெரும் படையோடு தலையூர் கோட்டைக்குள் நுழைந்து நமது வீரர்கள் பலரை கொன்றது மட்டுமில்லாமல் வளநாட்டு தளபதி வீரமலையையும் சிறையிலிருந்து மீட்டு விட்டான் அப்படின்னு அதுல ஒரு வீரன் சொன்னான். அந்த வீரர்கள் இந்த தகவலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தலையூர் காளி தனது ஆத்திரத்தை காட்டிக்கொள்ள அவங்களுடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு, என்ன என்ன சொன்னீர்கள் அப்படின்னு கத்துனான். வலிய பொருட்படுத்தாத அந்த வீரர்கள், ஆமாம் அரசே, உண்மையைத்தான் சொல்லுகிறோம். சங்கரும் வையம்பெருமானும் தலைமையேற்று தலையூரை திடீரென தாக்கினார்கள். அதிர்ச்சியால் நமது கோட்டை காவலர்கள் நிலை குலைந்து சிதறினார்கள். சங்கர் தனது காலால் ஓங்கி உதைத்து சிறை கதவை உடைத்து வீரமலையை விடுவித்தான். சங்கர், வீரமலை, வையம்பெருமான் மூவருமாக சேர்ந்து நமது வீரர்கள் பலரை கொன்று குவித்தார்கள். மீதமிருந்த காவல் வீரர்கள் நொண்டிகளாக முண்டங்களாக பலத்த காயமுற்று வீழ்ந்து கிடக்கின்றனர். பினாரையில் வைக்கப்பட்டிருந்த மாயவர் உடலையும் ஒரு தேரில் ஏற்றிக்கொண்டு மூவரும் வடநாடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசே, எங்களுக்கு பேசவே நா கூசுகிறது. தலையூர் கோட்டையின் முகப்பில் இப்போது பொன்னர் சங்கரின் வளநாட்டு கொடி பறக்கிறது அப்படின்னு பதறிக்கொண்டே சொன்னாங்க. தன்னோட பலமிக்க கோட்டையின் முகப்புல பகை நாட்டு கொடி பறக்கிறது அப்படிங்கிற செய்திய தலையூர் காளியினால சகிச்சுக்க முடியல. தேர்ல இருந்து கீழே குதிச்சான். செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் ஒருவரையொருவர் திகைப்போடு பார்த்து கொண்டாங்க. சங்கரை நான் சங்கிலியால் பிணைத்து கட்டி போட்டு தப்பியோட முடியாதபடி வலுவான காவலும் அல்லவா வைத்திருந்தேன். அவன் எப்படி தலையூருக்கு வந்தான் அப்படின்னு மாந்தியப்பன் கேட்டான். அதற்கெல்லாம் விளக்கம் தேட இப்போது நேரமில்லை. நமது படை புறப்படட்டும். தலையூரை பிடித்து விட்டதாக கனவு கண்டு வடநாட்டுக்கு திரும்பி வரும் சங்கரை வழியிலேயே வளைத்துக் கொள்வோம். அவன் தலையூர் கோட்டையில் கொடியேற்றிய குற்றத்துக்கு தக்க தண்டனையை அளிப்போம். வடநாடு இனிமேல் சாம்பல் மேடு. அடுத்த குறி சங்கரின் தலை. புறப்படுங்கள் எல்லோரும். இப்படி சொன்ன தலையூர் காளியோட வீர கர்ஜனையை தொடர்ந்து முரசுகள் அதிர்ந்துச்சு. காளிமன்னன் படைக்கு முன் வரிசையில தலைமை வகித்து போனான். அடுத்த வரிசையில செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் சங்கருடைய வாழ்வை எப்படியும் முடித்து விடுவதுன்னு அந்த காரியத்தை தலையூர் மன்னனை கொண்டே நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைத்து விட்டது அப்படின்னும் தங்களுக்குள்ளே மகிழ்ந்தவாறு படை நடத்தி போனாங்க. வடநாட்டு கோட்டையை சுற்றியிருந்த தலையூர் படை சங்கரோட படைய வழியில சந்தித்து தாக்குறதுக்காக மிக வேகமா புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்க வந்த அருக்காணி தங்கம், ஐயோ, என் அன்னையார்கள் என்ன ஆனார்களோ அப்படின்னு கதறிக்கொண்டே கொழுந்து விட்டெறிகிற நெருப்பையும் பொருட்படுத்தாம கோட்டைக்குள்ள நுழைஞ்சப்ப அருக்காணியோட தோழி ஒருத்தி தீக்காயங்களோடு எதிரில் ஓடி வந்தா. அருக்காணி, போகாதே, உள்ளே போகாதே அப்படின்னு கூச்சலிட்டு கொண்டே அருக்காணி தங்கத்துடைய காலடியில விழுந்தா. தீக்காயங்களோடு இருந்த அவளை அருக்காணி மெல்ல தூக்கி தன்னோட மடி மீது அவளுடைய தலையை வச்சுக்கிட்டு, என்னம்மா, என்ன நடந்தது? என் அன்னையார் இருவரும் எங்கே? தப்பித்து விட்டார்கள் தானே அப்படின்னு கண்கள்ல கனலும் புனலும் பொங்கிட கேட்டா. அருக்காணி, முத்தாயி பவளாயி இருவரும் தங்களின் கற்பை காத்து கொள்ளவும் பகைவர்களை அவர்களது அந்த புறத்து அரண்மனையில் நுழைய விடாமல் தடுக்கவும் அவர்களே அரண்மனைக்கு தீ வைத்து விட்டார்கள். நமது கட்கோட்டை அழிந்து விட்டது. அவர்களது கட்புக்கோட்டை காப்பாற்றப்பட்டு விட்டது. இத நான் குளற சொன்ன அருக்காணியோட தோழி அதுக்கு மேல பேச முடியாம தேம்பி தேம்பி அழுதா. அழாதே, இப்போது என் அன்னியார்கள் எங்கே? நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்து வருகிறேன் அப்படின்னு சொன்னவாறு அருக்காணி தங்கம் அந்த தோழிய மடியிலிருந்து மெல்லமா தரையில படுக்க வச்சுட்டு அவசர அவசரமா எழுந்தா. அப்படி எழுந்தவளோட கைய அந்த தோழி கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அருக்காணி தங்கம், நீ போய் எந்த பயனும் இல்லை, போகாதே அப்படின்னு கூச்சலிட்டா. ஏன் ஏன்னு பதில் கூச்சல் போட்டா அருக்காணி தங்கம். அந்த புற அரண்மனைக்கு தீ வைத்துவிட்டு உன் அன்னியார்கள் இருவரும் அந்த அரண்மனைக்குள்ளேயே கண்களை மூடிக்கொண்டு தவசிகளைப் போல அமர்ந்து விட்டனர். நான் அவர்களிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். என்னோடு வாருங்கள், தப்பி ஓடிவிடலாம் என்று மன்றாடினேன். ஆனால் அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியே வந்தால்
பகைவர்களின் கையில் அகப்பட்டு விடுவோம் என்று அஞ்சினார்கள். அதனால் என் வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. வேறு வழியில்லை எனக்கு. வெளியில் யாராவது நமது வளநாட்டு வீரர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஓடி வந்தேன். யாருமே இல்லை. எல்லோரும் பிணங்களாகத்தான் இருந்தார்கள். திரும்பவும் அரண்மனைக்குள் ஓட முயன்றேன். முடியவில்லை. அரண்மனை வாசல்கள் அனைத்தையும் அடைத்து கொண்டு தீ எரியத் தொடங்கிவிட்டது. அருக்காணி, அந்த கன்றாவியை நான் எப்படி சொல்வேன்? முத்தாயி பவளாயி இருவரும் கும்பிட்ட கைகளை எடுக்காமல் அப்படியே ஆடாமல் அசையாமல் அந்த நெருப்பில் வெந்து சாம்பலானதை இந்த பாழும் கண்களால் பார்த்தேனடி அப்படின்னு அலறிக்கொண்டே தன்னுடைய முகத்துல மாறி மாறி அரைந்து கொண்டா அந்த தோழி. அண்ணியார் இருவரையும் இழந்துவிட்ட துயரம், அவங்க முடிவுக்கு காரணமாகிவிட்ட பகைமைய பழி வாங்க வேணுங்கிற உணர்ச்சி, இந்த ரெண்டும் ஒன்னோடொன்னு போட்டியிடுற நிலையில அருக்காணி தங்கம் தன்னுடைய தோழி தன் முகத்துல அரைந்து கொள்வதை தடுத்திட அவளுடைய கைகள் இரண்டையும் அழுத்தமா பற்றினான். அருக்காணியுடைய கைகளோடு சேர்ந்து அவ தோழி வதங்கி போன கீரை தண்டு மாதிரி கீழே சாய்ந்தா. உள்ள தீயோடு தீயா கலந்து கரைஞ்சிட்ட அந்நியார்கள். ஐயோ, அவங்க மனமானவங்க. ஆனா வாழ்வின் மனம் என்னதுன்னே உணர்ந்தறியாதவங்க. அந்த மலர்கள் தனல்ல கருகிவிட்ட செய்தி அறியாம தன்னுடைய அண்ணன்மார்கள் சபதம் நிறைவேறும் வரையில சதிபதிகளா வாழ்வதில்லைன்னு உறுதி எடுத்தவங்க. இனி அந்த சாம்பல் மேடுகளைத்தான் தழுவணும். அருக்காணி தங்கமே இப்ப நெருப்பா மாறுனா. அவளோட காலடியில அவளோட ஆறுயிர் தோழிகள்ல ஒருத்தியோட பிணம். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? எங்கள் குடும்பத்தை சீரழிப்பது என்ற கெடு நினைப்பால் இந்த நாட்டையும் தங்களின் சொந்த மக்களையும் சீரழித்திடும் சிறு மதியாளர்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டால்தான் எல்லாவற்றுக்கும் நல்ல முடிவு ஏற்படும். கொதித்து குழம்பி வாரி இறைக்கும் எரிமலைகள் கூட்டம் கூட்டமாக ஒன்றோடொன்று மோதிக்கொள்வது மாதிரி அருக்காணி தங்கத்தின் உள்ளத்துல குமுறல், கொந்தளிப்பு. தோழியோட பிணத்தை உற்று நோக்குனா. அவளுக்கு பக்கத்துல குனிந்து நெற்றியில ஒரு முத்தம் பதித்தா. அவளோட கண்கள்ல இருந்து உருண்ட நீர் துளிகள் அந்த தோழியோட முகத்துல பூ வரும்புகளா உதிர்ந்துச்சு. அண்ணியார் இருவரும் இருந்த அரண்மனையை நோக்கி ஓடுனா. அந்த திரு விளக்குகளை அணைத்து விட்ட நெருப்பு கூட தன்னுடைய வேதனையை காட்டிக்கொள்வது மாதிரி தணிந்து எரிந்து கொண்டிருந்துச்சு. வெளியில நின்றவாறே அந்நியார்கள் இருந்த அந்த அரண்மனையுடைய பாழடைந்த பகுதிகளை நோக்கி தொழுது தரையில விழுந்து தண்டனிட்டா அருக்காணி. அதுக்கப்புறம் கம்பீரமா எழுந்து நின்னா. இப்ப அவளுடைய முகத்துல சோகம் இல்ல, விழிகள்ல நீர் இல்ல, உரை விட்டு வாழ உருவிக்கொண்டா. பெண்மைக்கே உரிய மென்மை விடை பெற்று கொண்டு அந்த அனிச்சமலர் முகத்துல ஆண்மை குடியேறிடுச்சு. வாழ ஓங்கியவாறே வளநாட்டு கோட்டையை விட்டு நடந்தா. அவளை தொடர்ந்து அவளுடைய தோழிகளும் வாட்களை கைகள்ல ஏந்தி நடந்தாங்க. பிரளயம் ஒன்று பெண்ணுரு கொண்டது மாதிரி நடந்தா. பூவையரும் பூகம்பம் ஆவாரோ அப்படின்னு அதிசயிக்கத்தக்கவாறு நடந்தா. ஊழி தீயாக மாறவும் ஒரு தென்றலால முடியுங்கிறதுக்கு உதாரணமா நடந்தா. நடந்தா நடந்தா நடந்து கொண்டே இருந்தா.